மார்கழி மாத கோலம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? இந்த கோலம் நாங்கள் எப்படி போட்டோன்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலேயுமே ரம்யா கோலம் போட எல்லா கலரையும் எடுத்து வச்சுக்கிட்டு வாசலில் உட்காந்துருந்தாப்படி. என்னம்மா பண்ணுற, நானும் கோலம் போடவா அப்படின்னேன். அப்போ இருந்தாங்கக்கா போடுங்கக்கா அப்படின்னாப்படி. கோலம்னு நான் சொன்னது இந்த கோடை தாங்க சொன்னேன். ஏன்னா எனக்கு கோலம் போட தெரியாது. சரி இந்த கோடையாச்சும் நம்ம போடுவோமே அப்படின்னுட்டு, அதுவும் ரம்யா போட்டு வச்சுருக்க கோட்டுக்கு மேலேயே ஒரு கோடு நான் போட்டேன். ஏன்னா அந்த கோடு நானாக போட்டிருந்தா அந்த கோடு கூட இவ்வளோ கரெக்டாக வந்திருக்காது. அதனால அந்த பொண்ணு போட்ட கோட்டு மேலேயே நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி இன்னமும் கொஞ்சம் கோலம் வரைய வேண்டியிருக்குக்கான்னு வரைஞ்சாப்படி. ரம்யா உன்னை நான் காட்டவாம்மா அப்படின்னேன் வீடியோவில். அக்காக்கா வேணாக்கான்னு அப்படி. ஏம்மா அப்படின்னேன். நான் 4 மணிக்கே எந்திரிச்சு வந்ததுனால மூஞ்சி கூட கழுவாமல் வந்துட்டேக்கா, இருட்டாக தானே இருக்குன்னு. நீங்கள் 6 மணிக்கு வந்ததுனால மூஞ்செல்லாம் கழுவி வந்திருக்கீங்க. அதனால உங்களை காட்டி வேணால் நான் போடுறேன், நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டா அப்படி. அப்படியா, அப்போ சரிங்க தாம்மா அப்படின்னேன். ஏம்மா எனக்கு தான் கோலம் போட தெரியாதே, இங்கே கொண்டா நான் கலர் மாற்ற நான் கொடுக்குறேன் அப்போது அப்படின்ட்டு நான் கொடுத்தேன். எனக்கு இந்த மாதிரி கோலம் போடணும், கலர் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன காரணம்னா எனக்கு கோலம் போட தெரியாது. காரணம் என்னன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே நான் கோலம் போட்டு கற்றுக்கிட்டதும் இல்லை, போட்டதும் இல்லை. அதுதான் சரி கலரையாச்சும் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா அங்கங்கேயும் திப்பி திப்பியாக இருந்துச்சு. ரம்யா பார்த்தா அப்படி, அக்கா சும்மா போடுற மாதிரி மொத்தம் காட்டுங்க, பாக்கியை நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டா அப்படி. அப்போ நீயே போடுமான்னு அப்படின்னு நான் வந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரம்யா சொல்லி கொடுத்தா அப்படி. இந்த பாருங்கக்கா இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு. சரின்ட்டு நானும் வாங்கி ஓரளவுக்கு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ ஓரளவுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் நானும். போட்டு பார்த்தா கோலம் நல்லா செம்ம அழகாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் போட வேண்டியிருக்குக்கா அப்படின்னாப்படி. அதில் இடையில எல்லாம் ரம்யாவும் சேர்ந்து கொஞ்சம் கலர் கொடுத்தாப்படி. ஏன்னா நான் கொடுக்க ரொம்ப லேட்டாச்சு. ஒவ்வொரு கட்டத்துக்கு கொடுக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ கொடுங்கக்கான்னு இடையில ரம்யாவும் வாங்கி போட்டு எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்கும்போதே எண்ணெய் கொடுத்தாப்படி. சரின்ட்டு நானும் அடித்தேன். ஆனால் இந்த கோலம் ரொம்பவே அழகாக இருக்குது. எங்கள் ரம்யா தங்கச்சி நல்லாவே அழகாகவே கோலம் போடுவாப்படி. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரம்யா போடுற கோலம்லாம். ஏதாவது விசேஷ நாளில் ரம்யாவை கூப்பிட்டு தான் நான் கோலம் போடுவேன் வாசலில். எனக்கு ஏன் கோலம் போட தெரியாதுன்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேரளாவில் இருந்தோம். கேரளாவில் கோலம் போடுற வேலையே கிடையாது. ஓணத்துக்கு அந்த அத்தைப்பூன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு போடுவாங்க அதுதான். அதுவும் கூட நம்ம வீட்டில் அக்காவுங்க இருந்தனால அவங்க போடுவாங்க காலையிலே எந்திரிச்சு. அதனால எனக்கு இந்த கோலம் எதுவுமே போட தெரியாது. ஆனால் போட்டு கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் இன்னும் நான் கற்றுக்கவும் இல்லை. இப்போ நம்ம ரம்யா இருக்கிறனால ரம்யாவேவும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படி. பாருங்கள் இந்த கோலம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராகவும் இருக்குது கோலம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோலம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல? ஓகே பாய்.